This is Preeti. Welcome to my channel again. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் ஆன்லைன்ல இருந்து ரிங்லைட் ஆர்டர் பண்ணிருந்தேன். அண்ட் ஆர்டர் பண்ணும்போது ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணனால திருப்பி இன்னொரு ரிங்லைட் வேற நான் ஆர்டர் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். அண்ட் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், ரிங்லைட்டோட ரிவ்யூஸ் என்ன, ரேட் என்ன, எங்க ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கவர் பண்ணிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேர்லெஸ் ஆர்டர் பண்ண ரிங்லைட் இதுதான். இதோட நேம் பாத்தீங்கன்னா லானிக்ஸ் 26 cm டிமபிள் எல்இடி ஸ்டுடியோ கேமரா ரிங்லைட், ஃபோன் வீடியோ லைட் லேம்ப், செல்ஃபி ரிங் ஃபிளாஷ் பிளாக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. நான் இந்த பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கே ரிங்லைட், ரேட்டும் பரவாயில்லாம அஃபோர்டபுளா தான் இருக்கு. நானும் ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 1 வீக்ல ரிசீவ் ஆயிட்டு. ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் பேக்கேஜ் பார்த்தா குட்டியா இருந்தது. ஏன்டா குட்டியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓபன் பண்ணி பார்க்க ரிங்லைட் இருக்கு. நானும் அடாப்டர்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்க சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. ஸ்டாண்ட காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி தேடி பார்க்க ஸ்டாண்ட் இல்ல. ஏன்னா பேக்கேஜிங் குட்டியா இருந்தது. இப்ப எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டு. அப்புறம் பார்த்தா மொபைல் ஹோல்டரும் கூடவே கொடுத்துருந்தாங்க. ஆனா ஸ்டாண்ட் இல்ல, மொபைல் ஸ்டாண்ட் இல்ல. எதுல மாட்டுறது என்ன, நம்மளுக்கு ஒருவேளை அதை அட்டாச் பண்ணாம கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் திருப்பி போய் என்னோட ஆர்டர்ஸ்லயே போய் நான் ஆர்டர் பண்ணதை எடுத்து ரீட் பண்ணி பாக்குறேன். அந்த ஸ்டாண்டுங்கிறத மென்ஷனே அவங்க பண்ணல. ரிங்லைட் வாங்கியாச்சு, சரி இப்ப ஸ்டாண்டு நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்னால கவனிக்காம விட்டாச்சு சொல்லிட்டு நான் இன்னொரு ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணிட்டு 500 ரேஞ்ச் கிட்ட வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தா சில ரிங்லைட் வந்து வித் ஸ்டாண்டோடய 600 700 அந்த ரேட்டுக்கு இருந்தது. அப்ப எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. என்னன்னா வெறும் ஸ்டாண்டு ஒரு ரிங்லைட்டை வைக்கணுமா, இந்த ஸ்டாண்ட் வித் ரிங்லைட்டோட இன்னொரு ரிங்லைட் ஆர்டர் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட்ல ஒரே குழப்பமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சேன், ஓகே டன், ஸ்டாண்ட் வித் ரிங்லைட்டோட இன்னொன்னு ஆர்டர் பண்ணிருவோம். ஏன்னா ஒரு ஸ்டாண்ட் மட்டுமே நமக்கு 500 வருது. இன்னொன்னு பார்த்தா ஸ்டாண்ட் வித் ரிங்லைட் வந்து நமக்கு 600 குள்ள வருது, 600 700 ரேஞ்ச்குள்ள வருது. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே வந்து ஸ்டாண்ட் வித் ரிங்லைட் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டாண்ட் வித் ரிங்லைட் ஆர்டர் பண்ணிட்டேன். இதுதான் நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக். இது மட்டும் நான் ஒழுங்கா பண்ணிருந்தேன், ஃபர்ஸ்ட் ஆர்டர்லயே நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் ஒழுங்கா ரீட் பண்ணிருந்தேன்னா எனக்கு வந்து அது ஒரு 300 400 வந்து எனக்கு சேவ் ஆயிருக்கும். சோ நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால நான் திருப்பி இன்னொரு ஸ்டாண்ட் வித் ரிங்லைட் வந்து ஆர்டர் பண்ணி இப்போ என்கிட்ட 2 ரிங்லைட் இருக்கு வித் 1 ஸ்டாண்ட். கேட்கவே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. பட் இதுல எனக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா 2 ஸ்டாண்டுக்குமே வந்து எனக்கு மொபைல் ஹோல்டர் கிடைச்சது. பட் அதுல நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணல ரிங்லைட், அதோட மொபைல் ஹோல்டர் வந்து எனக்கு உடஞ்சிது. ஏன்னா அது வந்து பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. இதான் அந்த ஸ்டாண்டு. இது வந்து எனக்கு உடஞ்சிச்சு, இருக்கு லூஸா இருக்கு, சரிதா? வந்து இப்ப யூஸே இல்லை. ஏன்னா ஒரு ரிங்லைட்ல வந்து மொபைல் ஹோல்டர் இருந்தா மட்டும்தான் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வீடியோஸோ எதனாலுமே நம்ம பண்ண முடியும். சோ இதுதான் மேஜர், ரிங்லைட்டை விட இதுதான் மேஜர் நம்மளுக்கு. சோ இது உடஞ்சிட்டுனா கண்டிப்பா வந்து ரிங்லைட் வச்சு நோ யூஸ். ஏன்னா அது ஸ்டாண்ட் பண்ண முடியாது, எதாலையும் ஸ்டாண்ட் பண்ண முடியாது வித்தவுட் திஸ். சோ நான் ஃபர்ஸ்ட் ரிங்லைட் வாங்கினதுல வந்து எனக்கு இந்த ஸ்டாண்ட் உடஞ்சிட்டு. பட் இருந்தாலும் நான் இன்னொரு ரிங்லைட் ஆர்டர் பண்ணதுனால அதுல எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்ல, அதனால அது எனக்கு யூஸ் ஆச்சு. ஓகே, நான் செகண்ட் ஆர்டர் பண்ணல ரிங்லைட், அதோட நேம் என்ன பாத்தீங்கன்னா, வெயிட் பண்ணி போன்ல நெட் ஸ்லோவா இருக்கு. இதோட நேம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா பேராகிராஃபா இருக்கு. இதோட பிக்சர்ஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்றேன், அது பாத்தீங்கன்னா. இந்த ரிங்லைட்டோட ரேட் பாத்தீங்கன்னா 635. ஓகேவா, வித் ஸ்டாண்ட், ரிங்லைட் ஸ்டாண்டு வித் மொபைல் ஹோல்டர் மூணுமே. பேக்கேஜ் வந்து ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூரா பண்ணிருந்தாங்க. நீங்க வந்து ஒரு ரிங்லைட் ஆர்டர் பண்றீங்க, நான் சொன்னது போக வேற ஏதாவது உங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா அதோட ஸ்டாண்ட் வந்து எதுல பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க. மெட்டலா பிளாஸ்டிக்கான நல்லா பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா மெட்டல் இருந்தா மட்டும்தான் நமக்கு அதுல வந்து யூஸே இருக்கும். பிளாஸ்டிக்னா அது சீக்கிரமா உடஞ்சிரும் ஒண்ணு. இன்னொன்னு நம்ம மொபைல் ஸ்டாண்ட் பண்ணும்போது மொபைலோட வெயிட்டே அந்த பிளாஸ்டிக்கால அவ்வளவா தாங்க முடியாது. சோ சீக்கிரமா வந்து உங்களோட மொபைல் ஹோல்டர் உடஞ்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களால யூஸே பண்ண முடியாது. அதனால ஸ்டாண்ட் வந்து மெட்டலா இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட், இல்லைன்னா அது பெனிஃபிட் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து மொபைல் ஹோல்டர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து அட்ஜஸ்டபிள் தான். சோ நம்ம எந்த அளவுக்கு அதை வளைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது பிளெக்சிபிளா இருக்கும். ஆனா ரொம்ப வளைச்சோம் அப்படின்னா போன் கீழே விழுந்துரும், அப்புறம் அது ஸ்டாண்டு வெளியே வந்துடும். இந்த ரிங்லைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 பட்டன்ஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து ஆன் ஆஃப் பட்டன், செகண்ட் பாத்தீங்கன்னா டார்க், தேர்ட் வந்து சூஸ் கலர்ஸ், அப்புறம் வந்து 4 வந்து பிரைட்டன் அப்படி இருக்கும். சூஸ் கலர்ஸ் அப்படிங்கறதுல வந்து 3 கலர்ஸ் நமக்கு வரும். கலர்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு சாண்டல் கலர் மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து ஃபுல்லா லைட்ல ஒரு டாட் 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 லைட் மாதிரி ஒரு 3 கலர்ஸ் ஆஃப் வேல வந்து நம்மளுக்கு லைட்ஸ் இருக்கும். வேரியேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். மொபைல் ஹோல்டர் நம்ம ஸ்ட்ரைட்டாவும் அதாவது வெர்டிகலாவும் வச்சுக்கலாம், ஹாரிசாண்டலாவும் வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான்.
நீங்க வந்து எப்படி வீடியோ எடுக்க போறீங்களோ அந்த வேல வந்து நம்ம மொபைல செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேஜரா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா லைட்ல வந்து நம்ம மொபைல வச்சு செட் பண்றோம் அப்படின்னா மொபைல் ஹீட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹீட் ஆகும். பட் ஓவர் ஹீட்டாலாம் ஆகாது. நம்ம வீடியோ எடுக்கிற டியூரேஷனை பொறுத்துதான். ஏன்னா நீங்க வந்து வீடியோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மொபைல் வெடிச்சிரும். மொபைல் வந்து ஹீட் ஆயிரும். சோ ஒரு 1 hour 2 hourக்கு வந்து தாங்கும். நான் வந்து மேக்சிமம் ஒரு 1 hour 2 hours கண்டினியூஸா எடுத்திருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து மொபைல் ஹீட் ஆன மாதிரி தெரியல. எப்பவும் போலதான் இருக்கு. நிறைய ரிங் லைட் வந்து பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. நிறைய ரிவ்யூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல நல்ல ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நீங்க அதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா கூட நீங்க அதை ஆர்டர் பண்ணலாம். ஒருவேளை கம்மி ஆர்டர் பண்ணணும்னாலும் இதை விட கம்மியாவும் சில ரிங் லைட்ஸ் இருக்கு. சோ அதுவும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இதை விட ஹையாவும் ரிங் லைட்ஸ் இருக்கு. நீங்க அதுவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களோட விஷயம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனை ஒழுங்கா ரீட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. அது மட்டும் தான் என்னோட சைட்ல இருந்து உங்களுக்கு நான் ரொம்ப சொல்ல விரும்புவேன். ஓகே, தட்ஸ் இட். அவ்வளவுதான். யாரெல்லாம் ரிங் லைட் ஆர்டர் பண்ண போறீங்களோ உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை ஃபியூச்சர்ல மீட் பண்றேன். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்ட் வித் மீ அண்ட் ஃபாலோ மீ ஆன் Instagram. Bye bye.